ஜில்லுன்னு கிளைமேட்டில் ஹாட்டான ஒரு 2BHK வீடு பார்க்க வந்துருக்குறாங்க. கிழக்கு பார்த்தா பிளாட்டில் 2.68 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 1080 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன், கார் பார்க்கிங் மட்டும் 12க்கு 14 மெஷர்மெண்ட்டுங்க, 16க்கு 17 மெஷர்மெண்ட்டில் ஸ்பேசிஸான லிவிங் ஹால், 8க்கு 11 மெஷர்மெண்ட்டில் கிச்சன், 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டோட அமைச்சிருக்காங்க. 8க்கு 10 மெஷர்மெண்ட்டில் ஒரு ஸ்மால் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டோட அமைச்சிருக்காங்க. போர்வெல், பிளான் அப்ரூவல், அவுட்டர் டாய்லெட், நல்ல ஷெட் பேக் கொடுத்து இந்த வீடு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் வீட்டோட டீடைல்ஸ் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வைரமுத்து. இன்னைக்கு வீடியோல 30 அடி மெயின் ரோட் மேல கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு 2BHK வீடு பார்க்க வந்திருக்கிறோம். 2.68 சென்ட் லேண்ட் ஏரியால 1080 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால இந்த அழகான வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான அட்டகாசமான ஃப்ரண்ட் எலிவேஷனோட இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ உள்ள என்ட்ரும் போதே பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டான ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. அது போக எம்எஸ்ல கேட் கொடுத்துருக்காங்க. உடன் வித் லேசர் கட்டிங் டிசைனோட வந்துட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானவே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 12க்கு 14 அப்படின்ற மெஷர்மெண்ட்ல அமைஞ்சிருக்குங்க. ஸோ கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு இபி சர்வீஸ் பாக்ஸ், அதுபோக வந்துட்டு நமக்கு வந்துட்டு பிளாஸ்டிக்கில் வந்து கிராஸ் டிசைனோட ஒரு சூப்பரான லைட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவோட ரைட் சைடில் ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டர் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கிளாசட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெப்ஸு கீழே வரக்கூடிய ஏரியாவில் வாஷிங் மிஷின் ப்ரொவைஷன் வந்து இன்லெட் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜலமூலையில், வீட்டோட ஜலமூலையில் போர்வெல் சம்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. செராமிக் வால் டைல்ஸ், ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், ஃப்ளோரிங் லே பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ராகும் போது டீ கூட் ஃப்ரேமில் டீ கூட்டில் வந்து மெயின் டோர் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் வந்து கிரனைட் வந்து லே பண்ணி நீட்டாக நோசிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோரோட பேட்டர்ன் பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வித் குவாலிட்டியான லாக்குங்க. 16க்கு 17 மெஷர்மெண்ட்டில் ஒரு சூப்பரான லிவிங் ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அட்டகாசமான பிவிசி பேனலிங் ஒர்க்கில் வந்துட்டு டிவி யூனிட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வித் பேஸ் யூனிட்டோட ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபால் சீலிங் ஒர்க்கில் வந்து நீட்டாக எல் டைப்பில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா 2/6 வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒயிட் வித் பிளாக் கலர் காம்பினேஷன். யூபிவிசி விண்டோ வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 5/4 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து கிழக்கு பக்கம், அதாவது வீட்டோட அக்னி மூலையில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. கிச்சனுக்குள்ளே என்ட்ராகும் போது அந்த ஓப்பன் ஏரியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாலில் வந்துட்டு உடன் பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சனில் டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ஸ் வித் எஸ்எஸ்ல வந்து சிங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி, உப்பு தண்ணி அண்டு ஆரோ வாட்டர் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலர் கிச்சன் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கிச்சனில் வந்து ஸ்பேஸ்க்கு வந்து எந்த விதமான இதுவுமே இல்லைங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸிஸாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டுக்கு மேலே வரக்கூடிய காங்கிரீட்டுக்கு மேலே எல்லாமே காங்கிரீட் லாஃப்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உடன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டைனிங் செட்டப்புமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு மினி டைனிங் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்குள்ளே என்ட்ராகும் போதே வந்துட்டு அந்த உடன் ஒர்க்லேயே வந்து நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கிராஸ் டிசைன் போட்டு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்த மாதிரியே வந்துட்டு பூஜா செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பூஜா ரூம் வந்து செல்ஃப்ஸாகவே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வால்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்பில்ட்டாக வர மாதிரி வந்துட்டு பூஜா செல்ஃப்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி யூனிட்டுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த வால்க்கு வந்துட்டு. இது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்குதுங்க. வார்ட்ரோப் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் கிராஸ் வென்டிலேஷனுக்கு 3/4 2 யூபிவிசி விண்டோ வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டுக்கு மேலே வரக்கூடிய ஏரியாவும் கம்ப்ளீட்டாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக வந்துட்டு ஒரு அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் டார்க் கலரில் வந்து டைல் சூஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் இருந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு டார்க் கலர் டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட்லாம் இதுங்க இந்த பாத்ரூம் வந்துட்டு. ஸோ அதுபோக வந்துட்டு ஷவர் கனெக்ஷன், ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சனுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துருங்க. இப்போ பார்க்க போகிறது வந்து ஸ்மால் பெட்ரூம்ங்க. வீட்டோட செகண்ட் பெட்ரூம் 10க்கு 10 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ 3/4 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக இதுலேயே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒயிட் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் இந்த டாய்லெட் வந்து அமைதுங்க. இதுலேயும் வெஸ்டர்ன் கிளாஸட் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சானிடரி ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டேமேஜஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால புக்கிங் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க.
டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மெயின் டோர் வந்து டீ கூட்டுங்க. மற்ற டோர்ஸ் எல்லாமே வந்து ரெடிமேடு ஃப்ளஷ் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்க்கு எல்லாமே பிவிசி டோருங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேர்கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி டெரகோட்டா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான ரைசரில் தான் வந்து இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் வந்து ஹேண்ட் ரைல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே ஓப்பன் டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து பேரப்பட் வால் எல்லாமே ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க 3 feet வரைக்கும். ஃப்ரண்ட் ஏரியாவில் மட்டும் நமக்கு வந்து கிரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எலிவேஷன் பர்பஸ்க்காக. அதுபோக வந்துட்டு நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி டெரகோட்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 2x2 லைன் அடிச்சு கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஸ்டோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி பக்கத்துலேயே டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டுங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க காவேரி பிராண்டில் நல்ல தண்ணி உற்பத்தி. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் தாங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்லிங்க தொப்பமடியில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ ஒரு சூப்பரான ஹில்வியோட இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது மணி வந்து 12 மணிங்க. ஸோ வெதர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான வெதர் கண்டிஷனில் கம்ப்ளீட்டாக வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து இந்த வீடு வந்து ரீச் பண்ண முடியுங்க. ஸோ நல்ல ஒரு கம்ப்ளீட்டாகவே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொல்லலாங்க. சுற்றியுமே வந்து வீடுங்க இருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 65 lakhs வந்து பில்டர் வந்து கோட் பண்ணுறாருங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீடு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரெடி டு ஆக்குபைக்கு இந்த வீடு வந்து அவைலபிள் இருக்குதுங்க. இமீடியட்டாக நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணலாம். போர்வெல் இருக்குதுங்க, யூஜி சம்ப் இருக்குதுங்க. அது போக வந்துட்டு உங்களுக்கு இபி கனெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து இப்போ லைவில் இருக்குதுங்க. ஸோ வீடு அமைஞ்சிருக்கிற ரோடும் பாருங்கள் கிட்டத்தட்ட 30-33 அடி ரோடு விற்றுங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் இமீடியட்டாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா ரொம்ப ஹாட்டாக அந்த வீடு வந்து சேலுக்கு இருக்குதுங்க. இப்போ தான் ஒர்க் கம்ப்ளீட் ஆகி சேல் போயிட்டு இருக்குதுங்க. ஸோ இமீடியட்டாக விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஏரியாவில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் மட்டும் நல்ல வீடு சந்திக்கலாம்.